ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்பவே ஒரு அசத்தலான கேம் பார்க்க போறோம். ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சேலஞ்சர் சிந்தாராவும் நம்ம பிரக்ஞானந்தா கூட விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கல் ஃபார்மேட்ல விளையாடப்பட்ட கேமு. இதுல வந்து சிந்தாரோ ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் வந்து E4ல வந்து ஸ்டார்ட் பண்றாரு சிந்தாரோ. இப்ப E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு பிரெக். இப்ப வந்து நைட் F3, நைட் C6, இப்ப வந்து பிஷப் C4. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா, பிஷப் C5. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜோகோபியானோ கேம்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பனிங் பேரு. இந்த இடத்துல இப்ப வந்து C3 ரெஸ்பாண்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் டி பானையும் புஷ் பண்றதுக்கு பிரிப்பேர் பண்றாரு சிந்தாரோ. இப்ப வந்து நைட் F6 வந்து புஷ் பண்றாரு பிரக்னானந்தா. இப்ப வந்து D4. ஸோ சென்டர் பான வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப E டேக்ஸ் D4, C டேக்ஸ் D4. இப்ப இந்த பிஷப் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இப்ப பிஷப் வச்சு பிரக்னானந்தா ஒரு செக் தரார். ஸோ நார்மலா வந்து பிஷப் வச்சு பிளாக் பண்ணுவாங்க. ஸோ பிஷப் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் டேக்ஸ் பிஷப், நைட் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்க இந்த சென்டர் பான் அதாவது E4 பான் வந்து இந்த நைட் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த இடத்துல சிந்தாரோ என்ன பண்றாருன்னா, நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, சென்டர் பான வந்து டேக் பண்ணிக்கிறார். ஸோ சென்டர் பான டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப ஃபர்தரா சிந்தாரோ வந்து அவருடைய சென்டர் பான புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா நைட் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் பிஷப்பு, குயின் டேக்ஸ் பிஷப்பு. இப்ப இந்த நைட் அட்டாக்ல இருக்கு. ஸோ இந்த நைட்ட வந்து பேக்வர்ட்க்கு கொண்டு வந்துர்றாரு. ஸோ நீங்க இப்ப ஓப்பனிங்லயே பார்த்தீங்கன்னா, சிந்தாரோவுக்கு வந்து ஒரு பான் டவுன்ல இருக்கும். ஸோ அதோடைய காம்பன்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாராவுடைய பீசஸ் எல்லாமே வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு. ஸோ பிளாக்குடைய பீசஸ் பாருங்க இன்னும் டெவலப் ஆகல. ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா கேசல் பண்ணிக்கிறாரு. குயின் சைட் கேசல் பண்ணிக்கிறாரு சிந்தாரோ. ஸோ குயின் சைட் கேசல் பண்ணிட்டு ஃபர்தரா இந்த பான வந்து புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல ரூக்கும், குயினும் பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத ஸ்டாப் பண்றதுக்கு டி பான வந்து பிரக்னானந்தா புஷ் பண்ணிடுறாரு. இப்ப வந்து H4. ஸோ இந்த இடத்துல பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா, தைரியமா கேசலும் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபர்தரா பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு சிந்தாரோ. ஸோ இந்த ஒரு பான வந்து நம்ம தடுத்தாகணும். அதனால பிரக்னானந்தா வந்து எச் பான புஷ் பண்ணி அத ஸ்டாப் பண்றாரு. இப்ப வந்து ரூக் DG1. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, 2 ரூக் இங்க வந்து அலைன் ஆயிருக்கு. பிளாக் உடைய கிங் சைட்ல. ஸோ நெக்ஸ்ட்டு சிந்தாரோடைய பிளான் வந்து இந்த பான வந்து புஷ் பண்ணி பிளாக் உடைய கிங் சைட பிரேக் பண்றது தான் அவருடைய ஐடியா. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அத ஸ்டாப் பண்றதுக்கு பிஷப் G4 ப்ளே பண்றாரு. இப்ப ஒயிட்டால இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இப்ப நைட்ட வந்து H4க்கு கொண்டு வராரு. இப்ப நைட் H4. ஸோ நைட் H4க்கு அப்புறமா பாருங்க, நைட் வந்து இந்த ஸ்கொயர்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஒரு ஃப்ரீ பான் எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, இந்த பான உங்களால எடுக்க முடியாது. சப்போஸ் பிரக்னானந்தா இந்த பான எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து G4 மூவ் வந்து ப்ளே பண்ணுவாரு. பிஷப்ப நீங்க பின்னாடி கொண்டு வர மாரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா, நைட்ட வந்து நம்ம இந்த ஒரு F5 ஸ்கொயர்க்கு கொண்டு வந்துரலாம். இந்த நைட்ட உங்களால பிஷப் வச்சு எடுக்க முடியாது. நைட்ட வச்சு எடுக்க முடியாது. சப்போஸ் நீங்க பிஷப் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பான் டேக்ஸ் பிஷப்பு. இந்த இடத்துல பாருங்க, குயின் வந்து இந்த H6 பான வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரூக்கும் இங்க பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஒரு பான் வந்து பின்ல இருக்கிறாரு. ஸோ உங்களால வந்து குயின வந்து திருப்பி ரீகேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒயிட்‌க்கு தான் வின்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல நீங்க சப்போஸ் நைட்ட வச்சு இந்த நைட்ட எடுத்தாலும், திருப்பி அ அ இந்த பான வச்சு இந்த நைட் எடுத்துப்பாரு. இப்ப இந்த பிஷப்க்கு அட்டாக் வரும். இப்ப பிஷப் நீங்க பேக்வர்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குயின் டேக்ஸ் H6. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, செக்மேட்ட உங்களால தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து பிரக்னானந்தாவால இந்த ஒரு பான வந்து எடுக்க முடியாது. ஸோ பிறகு என்ன பண்றாருன்னா, குயின் D7 ப்ளே பண்றாரு. ஸோ குயின வந்து டெவலப் பண்றாரு. நெக்ஸ்ட் அவருடைய ரூக்கையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்றாரு. குயின் இப்ப இந்த பிஷப்க்கும் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப சிந்தாரோ வந்து அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு H7 ஸ்கொயர வந்து கண்காணிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டயகனல் வந்து கிங்க நோக்கி இருக்கு. இந்த இடத்துல இப்ப ரூக்க வந்து அலைன் பண்றாரு பிரக்னானந்தா. ரூக் F E8. இப்ப வந்து பிஷப் வந்து பேக்வர்ட்ல போறார். நெக்ஸ்ட் சிந்தாரோடைய ஐடியா வந்து குயின் எடுத்துட்டு வந்து இந்த D3 ஸ்கொயர்ல போட்டு கிங்குக்கு வந்து ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ட்டாரு. ஸோ இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, குயின் B5 ப்ளே பண்றார். ஸோ குயின் B5 மூலியமா ஒயிட் உடைய குயின் வந்து D3ல வரத வந்து தடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, F3 வந்து புஷ் பண்றாரு. ஸோ F3 புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்றாரு. இந்த பிஷப்ப சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த பான வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்போ உங்களால நைட்ட வந்து இங்க கொண்டு வர முடியாது. இப்ப நீங்க நைட் இங்க கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நைட் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பிஷப் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே, இந்த இடத்துல பெரிய த்ரெட் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த பான் வந்து இங்கேயே தான் இருக்கிறாரு. ஸோ நீங்க குயின் டேக்ஸ் பானும் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இப்ப இந்த ஒரு ரீசனால சிந்தாரோ என்ன பண்றாருன்னா, இந்த பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஸோ அவருடைய இந்த 2 ரூக்கையும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஸோ 2 ரூக்கையும் ஆக்டிவேட் பண்ணா தான் பிளாக் உடைய கிங் சைட வந்து டேமேஜ் பண்ண முடியும். ஸோ பான வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் வந்து பேக்வர்ட்க்கு கொண்டு வராரு. இப்ப நைட் F5.
ஸோ நைட் எஃப்5க்கு அப்புறமா பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த பான வந்து இப்ப பிளாக்கால எடுக்க முடியாது. சப்போஸ் பிரக்னானந்தா இந்த ஒரு பான எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நைட் டெக்ஸ் H6 வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த நைட்ட வந்து திருப்பி நீங்க ரீகேப்சர் பண்ணீங்கன்னா, குயின் டெக்ஸ் H6 ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெட்லியான செக்மேட் இருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து தடுக்க முடியாது. தடுக்கணும்னா நெறைய மெட்டீரியல் லாஸ் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ ஒயிட் வந்து இதுலருந்து கம்ப்ளீட்டா வின்னிங் ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா வந்து இந்த ஒரு பான வந்து எடுக்கல. பிரக்னானந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின இங்கே எடுத்துட்டு வராரு. ஸோ குயின் எடுத்துட்டு வந்து C5ல போடுறாரு. இப்ப நைட் டெக்ஸ் H6 வந்து ஒயிட்டால ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நீங்க வந்து குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த குயின் வந்து இந்த பிஷப்ப டேக் பண்ணிட்டு சூப்பரா ஒரு செக்மேட் நம்ம வந்து டெலிவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து குயின் எடுத்துட்டு வந்து C5ல போட்டாரு. ஸோ இப்ப சிந்தரவும் அதுக்கேத்த மாரி என்ன ரெஸ்பாண்ட் பண்றாருன்னா, அவருடைய கிங்க வந்து இந்த ஒரு B5ல விலக்கிக்கிறாரு. இந்த ஒரு குயினுடைய ஐசைட்ல இருந்து. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா நைட் டெக்ஸ் பான். ஸோ இப்ப இந்த ஒரு ஃப்ரீ பான வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இப்ப நீங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, 3 பான் வந்து பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் சிந்தரோவுக்கு அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 2 ரூக்கு, குயினு, இந்த பிஷப்பு, நைட் எல்லாருமே வந்து பிளாக்கோடைய கிங்க நோக்கி தான் இருக்கிறாங்க. அண்ட் பிரக்னானந்தா இன்னும் இந்த ஒரு ரூக்க வந்து ஆக்டிவேட்டே பண்ணல. ஸோ இத வச்சு தான் வந்து சிந்தாரா வந்து அவருடைய ஆக்டிவிட்டிய நோக்கி இந்த கேம வந்து நகர்த்த பார்ப்பாரு. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் எக்ஸ் H6 செக் வருது. ஸோ இந்த ஒரு நைட்ட வந்து இப்ப சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு சாக்ரிஃபைஸ நீங்க பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆல்ரெடி 3 பான விட்டுட்டீங்க. அண்ட் உங்களுடைய ரூக் வந்து இங்க ரெடியா இருக்கு. ஸோ அட்டாக்கிங் மோட்ல தான் போய் ஆகணும். இப்ப பேக் வாங்க முடியாது. ஸோ இந்த நைட் வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த நைட்ட அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் G6. ஸோ இந்த இடத்துல நீங்க டைரக்ட்டா குயின இங்க எடுத்துட்டு வந்து இந்த பான எடுக்க முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பிஷப்ப குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு சிந்தாரோவ் என்ன பண்ணிக்கிறாருன்னா, பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கிறாரு. இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்பயும் டைரக்ட்டா குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணல. ஸோ குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணா பிரக்னானந்தாக்கு வந்து அவருடைய குயின வந்து D4ல போட்டுருவாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் கிடைச்சிரும். உங்களால குயின வந்து லாஸ்ட் ரேங்க்ல எடுத்துட்டு வந்து கிங்குக்கு வந்து செக் குடுக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்ல இந்த இடத்துல எந்த விதமான செக்மேட்டும் கிடையாது பிளாக்குக்கு ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம வந்து குயின G7ல போட்டு குயின் எக்ஸ்சேஞ்சும் கேட்கலாம். அதனால இந்த இடத்துல டைரக்ட்டாவே குயின் டெக்ஸ் H6 ப்ளே பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக்க வச்சு பிளாக்கோடைய குயின வந்து சேஸ் பண்றாரு. இப்ப குயின் நகர்ந்ததுக்கு அப்புறமா, இப்ப குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெட்லியா தெரியும். இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கு. இங்க கிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டியே இல்லாம இருக்கிறாருன்னு தெரியும். பட் பிரக்னானந்தாக்கு இந்த இடத்துல ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்ன மூவ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குயின் மூலியமா ஒரு செக் தராரு. ஸோ என்னதான் ரூக்க வச்சு சேஸ் பண்ணாலும், ஃபர்ஸ்ட்டு ஒரு செக் குடுத்து ஒரு டெம்போவ கெயின் பண்ணிக்கிறாரு. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப அழகா குயின் D4. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா, குயின் D4 இந்த ஒரு டயகனல்ல குயின் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எந்த விதமான ஒரு செக்மேட்டும் கிடையாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கேரியா இருக்கும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்கும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூக்கு, குயின் பார்த்தீங்கன்னா, இந்த கிங்க நோக்கி அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு செக்மேட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்ப எப்படி கேம் கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் H7 மூலியமா செக் வருது. இப்ப சிம்பிளா கிங் வந்து இந்த ஒரு F8 ஸ்கொயர்க்கு மூவ் ஆகுறாரு. இப்ப குயின் டெக்ஸ் G6க்கு அப்புறமா இப்ப ரூக் எடுத்துட்டு போறாரு. ஸோ அதிரடியா ரூக் எடுத்துட்டு போயிட்டு 2ண்ட் ரேங்க்ல போட்டு இங்க ஒரு செக்மேட் வந்து பிரக்னானந்தா வந்து த்ரெட்டன் பண்றாரு. பட் இந்த இடத்துல சிந்தாரோ வந்து ஒரு செக் தராரு. ஸோ இந்த ஒரு செக்க வந்து நீங்க குயின வச்சு பிளாக் பண்ண முடியாது. குயின வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா பெரிய பிளண்டர்ல போய் முடிஞ்சிரும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இங்க ரூக் வச்சு ஒரு சூப்பரான செக் தரலாம். நீங்க குயின வச்சு எடுக்க முடியாது. ஏன்னா, உங்களுடைய குயின் வந்து பின்ல இருக்கு. இப்ப நீங்க கிங்க எங்க மூவ் பண்ணாலும் குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, நம்ப இந்த ரூக்க வந்து வின் பண்ணிடலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறதுனால ஒயிட்‌க்கு வந்து ரொம்பவே சுலபமா இந்த பொசிஷன வின் பண்ணிடுவாரு. அண்ட் இந்த இடத்துல பாசர் கனெக்டட் பான்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால நீங்க இந்த ஒரு செக்குக்கு அப்புறமா குயின இங்க கொண்டு வர முடியாது. ஸோ பிரக்னானந்தாவும் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிங்க வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. திருப்பி குயின் மூலியமா ஒரு செக் வருது. திருப்பி வந்து கிங்க வந்து F8க்கு மூவ் பண்றாரு. திருப்பி குயின் மூலியமா ஒரு செக் வருது. திருப்பி கிங் E8. ஸோ இந்த இடத்துல பொசிஷன் வந்து ரிப்பீட் ஆகுற மாரி இருக்கும். பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல திருப்பி குயின் செக்குக்கு அப்புறமா 3வது முறையா பிரக்னானந்தா வந்து கிங்க வந்து F8ல போடல. கிங்க வந்து D8ல போடுறாரு. ஸோ கிங் D8க்கு அப்புறமா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இப்ப குயின் மூலியமா பேஸ் ரேங்க்ல ஒரு செக் வருது. ஸோ இந்த இடத்துலயும் நீங்க உங்களுடைய கிங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து திருப்பி
ஒரு ரிஸ்கியான பொசிஷன் தான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கரெக்ட்டா ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல டைரக்ட்டா நீங்க போயிட்டு இந்த ரூக்க வந்து எடுக்க முடியாது. ரூக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு செக்மேட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இந்த ரூக்க வச்சு ஒரு இன் பிட்வீன் செக் குடுக்கலாம். இப்ப நீங்க நைட்ட வச்சு பிளாக் பண்ணீங்கனாலும், சிம்பிளா ரூக் டேக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரூக்க வச்சு தான் நீங்க எடுக்க முடியும். இப்ப இங்க செக்மேட் த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்களே, இந்த ரூக் குயின வச்சு. பட் இந்த ரூக்க நம்ம இப்ப இந்த இடத்துல டிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இந்த ரூக்க வந்து இப்ப ஒயிட் வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன நோக்கி தான் போகும். ஓகேங்களா? பட் இதே இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல ரூக் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பிளாக் வந்து ரூக்க வச்சு ரூக்க எடுக்காம, இல்ல கிங்க வச்சு எடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இது லூசிங்ல போய் முடிஞ்சிரும். இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் பான் வந்து ஒரு சூப்பரான செக் வரும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கிங் வந்து இங்க மூவ் ஆகுவாரு. ஸோ இது வந்து ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். ஸோ இப்ப ரூக் E7 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட்ல போய் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு குயின் செக்குக்கு அப்புறமா அவருடைய ரூக்க எடுத்துட்டு வந்து பிளாக் பண்றாரு. இப்ப சிந்தாரோ என்ன பண்றாருன்னா, திருப்பி ஒரு செக் தராரு. இப்ப நைட்ட வச்சு பிளாக் பண்றாரு. இப்ப திருப்பி ரூக்க வச்சு இந்த நைட்டுக்கு வந்து பிரஷர் தராரு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப குயின் D3 ஸோ குயின் D3 மூலமா நெக்ஸ்ட் குயின வந்து G6க்கு கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாரு. குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பிரிப்பேர் பண்றாரு. ஸோ ஏன்னா பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா பான்ல இருக்கிறார். ஸோ பீசஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா, எண்ட் கேம்ல பிரக்னானந்தாக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து இப்ப ரூக்க வச்சு குயின வந்து சேஸ் பண்றாரு. திருப்பி பிரக்னானந்தா அவருடைய பிளான் படி குயின் G6 ப்ளே பண்றாரு. குயின் G6க்கு அப்புறமா இப்ப குயின் B5. ஸோ குயின் B5 மூலியமா இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் B8. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூக் வந்து டெவலப் ஆகாம தான் இருக்கு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து கரெக்ட்டா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து சிம்பிளா ரூக் HE1. ஸோ ரூக் HE1 மூலியமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப பிரக்னானந்தா வந்து குயின வந்து சேஸ் பண்றாரு. ஸோ குயின சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிரக்னானந்தாவுடைய எண்ணம் என்னன்னா, நெக்ஸ்ட் பி பான புஷ் பண்ணி இந்த ரூக்க வந்து ஃப்ரீ பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தேவைப்பட்டா நம்மளுடைய கிங்கையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க மூவ் பண்ணிட்டு 2 ரூக்ஸையும் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சிந்தாரோ வந்து அவருடைய குயின வந்து இந்த ஒரு A4 ஸ்கொயர்ல போடுறாரு. இந்த ஒரு டயகனல வந்து மெயின்டெயின் பண்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, பிரக்னானந்தா B5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிங்கையும் வந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டயகனல இந்த பான் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால, இப்ப குயின் A5 குயின் A5க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்ப குயின் எடுத்துட்டு வந்து F7ல போடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க குயின வந்து F7ல போடாம, வேற ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிங்கயே மூவ் பண்ணி ரூக்க வந்து கனெக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா ரூக் டேக்ஸ் நைட் செக் வரும். திருப்பி ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா சிம்பிளா குயின் டேக்ஸ் பான். ஸோ குயின் டேக்ஸ் பானுக்கு அப்புறமா விட்ட ரூக்க வந்து ஒயிட் வந்து திரும்ப எடுத்துருவாரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, டிராவ நோக்கி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த நைட்டுக்கு வந்து இப்ப சப்போர்ட் பண்றாரு. குயின் F7 இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக்க இந்த சைடுக்கு ஷிஃப்ட் பண்றாரு. அதாவது இந்த ஒரு C7 ஸ்கொயர வந்து டார்கெட் பண்றாரு. பட் பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, நைட்ட வச்சு இந்த ரூக்கையும் அட்டாக் பண்றாரு. இந்த C7 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா, இப்ப டிஃபெண்ட் பண்றாரு. திருப்பி இன்னொரு ரூக்க கொண்டு வந்து இந்த நைட்ட வந்து இப்ப அட்டாக் பண்றாரு. இப்ப சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டாரு. ஸோ ரூக் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு இந்த குயினுடைய ஆக்சஸ வந்து கட் பண்ணிட்டாரு. இந்த நைட்டையும் பார்த்தீங்கன்னா, இந்த குயின் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரக்னானந்தா வந்து 3 பான் எக்ஸ்ட்ரால இருக்கிறாரு. ஃபைனலா இந்த ரூக்கையும் பிரக்னானந்தா ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா சிந்தாரோ வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரக்னானந்தா கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ என்னதான் அவருடைய கிங் வந்து எக்ஸ்போஸ்டா இருந்தாலும், ரொம்பவே அழகா அத வந்து டிஃபெண்ட் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, கரெக்ட்டான டைம்ல அவருடைய ரூக்க வந்து ஆக்டிவேட்டும் பண்ணாரு. அண்ட் ஃபைனலா அவரு 3 பான் வச்சிருந்த அட்வான்டேஜையும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா யூட்டிலைஸும் பண்ணிக்கிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இது மூலியமா கிட்டத்தட்ட 53 கிளாசிக்கல் கேம் வரைக்கும் சிந்தாரோ வந்து இதுவரைக்கும் லூஸே பண்ணாம இருந்தாரு. பட் கடைசியா இந்த ஒரு கேம் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய ஸ்ட்ரீக் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஒரு எக்ஸலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட பிரக்னானந்தாக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ நெறைய பேர் லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.